நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தினந்தோறும் அந்த இடத்துல இருந்துட்டு பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரன் வருடம் முழுவதும் அதே இடத்துல தான் இருப்பார். அவருக்கு நிறைய பேர் சாப்பாடு, தண்ணீர், காசு இதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் இவர் சாதாரண பிச்சைக்காரன் நினச்சி தான் எல்லோரும் பிச்சை போட்டாங்க. ஆனால் இவர் யாருன்னு தெரிஞ்சதுமே அங்கே இருந்த எல்லோருமே அவருக்கு சல்யூட் அடித்தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு உண்மை சம்பவம் தான். வீடியோக்குள்ளே போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய பிரதேசம் குவாரிலாவில் ஸ்வர்க சதான் என்கிற ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே தான் மணிஷ் நிஸ்மாவும் இருக்கார். அவர் பார்க்குறதுக்கு நிறைய காவல்துறை அதிகாரிகளும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண பிச்சைக்காரனை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேரும் வராங்கன்னா இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நவம்பர் 14 குவாரிலாவில் ஒரு இடத்துல ரொம்பமாக டிராஃபிக்காக இருந்தது. ஆனால் அந்த டிராஃபிக்கை சரி செய்ய 2 டிஎஸ்பி காவல்துறை அதிகாரியும் சரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ நெரிசல். அதை சரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அதிகாரிகள். இரவு 12 மணி இருக்கும். அந்த நேரத்துலையும் தன்னுடைய கடமையை சரியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள். அந்த நேரத்தில் தான் ஒரு பிச்சைக்காரன் குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். ஏன்னா அந்த இரவில் கூட தனியாக கிழிஞ்ச துணியுடன் கூனி குறுகிட்டு இருந்தார் அந்த பிச்சைக்காரன். உடனே அந்த 2 டிஎஸ்பி காவல்துறை அதிகாரிகளும் அவர்கிட்ட போகிறாங்க. அவர் நடுங்கிட்டு இருந்ததை பார்த்த அந்த அதிகாரிகள் உடனே ஒருத்தர் தான் போட்டிருந்த காலணியான ஷூவை கழட்டி கொடுத்தாரு. இன்னொருவர் தான் அணிந்திருந்த கோர்ட்டையும் கழட்டி கொடுத்தாரு அந்த பிச்சைக்காரங்கிட்ட. இதை மாட்டிக்க குளிர் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அந்த அதிகாரிகள். அதை வாங்கிய பிச்சைக்காரன் அவரையே உத்து பார்க்குறாரு. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள் அதை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த அதிகாரிகள். இதை பார்த்த அந்த பிச்சைக்காரன் அந்த 2 டிஎஸ்பி காவல்துறை அதிகாரிகளை பேரை விட்டு கூப்பிட்றாரு. இதை கேட்ட அந்த அதிகாரிகள் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா தான் ஒரு காவல்துறை அதிகாரி, அப்படி இருந்தும் இந்த பிச்சைக்காரன் தன்னுடைய பேரை விட்டு கூப்பிட்றானேன்னு நினச்சி அந்த பிச்சைக்காரங்கிட்ட போகிறாங்க அந்த 2 அதிகாரிகளும். போனதுமே நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க அந்த காவல்துறை அதிகாரி. அவர் யாரும் கிடையாதுங்க, அவர் சப் இன்ஸ்பெக்டர் மணிஷ் நிஸ்ரா. ஆமாங்க, அவர் ஒரு காவல்துறை அதிகாரி தான். அவங்களுடைய பேச்சில் தான் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. இதை கேட்டதுமே ஷாக் ஆகிடுறாங்க அந்த 2 அதிகாரிகளும். 10 வருஷமாக இந்த இடத்துல தான் பிச்சைக்காரனாக இருக்கார். குவாரிலில் ஜான்சி ரோட்டில் தான் இருக்கிறதாவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த 2 அதிகாரிகளும். பிச்சைக்காரனை தெரிஞ்ச அந்த மணிஷ் நிஸ்ரா மத்திய பிரதேசத்தில் உள்ள 1999 ஒரு பேஜில் தான் வேலை பார்த்தார். அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு நல்ல ஒரு ஷூட்டரும் கூட. ஆமாங்க, அந்த அதிகாரிகள் ரக்னோ சிந்தாமோன், விஜய் பதோரியா இந்த 2 டிஎஸ்பி கண்ணில் இந்த மணிஷ் நிஸ்ரா தென்பட்டார். ஆமாங்க, அந்த குளிரில் நடுங்கிக்கிட்டே சாலை ஓரத்தில் இருந்தார் அந்த பிச்சைக்காரனான இந்த மணிஷ் நிஸ்ரா. இவர் நம்மளுடைய பழைய நண்பர்னு தெரிஞ்சதுமே கண்ணு கலங்கிட்டாங்க அந்த 2 டிஎஸ்பி அதிகாரிகளும். ஏன்னா தன்னுடைய நண்பன் இந்த சூழ்நிலை இருக்கிறாருன்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் மணிஷ் நிஸ்ராவுக்கு என்ன நடந்ததுன்னா மனநோயால் பாதிக்கப்பட்டதுனால தான் இப்படி இருக்காருன்னு சொன்னாங்க. முதல்ல அவரை அவங்க வீட்டில் வச்சு தான் பார்த்தாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து ஓடி வந்துட்டாருன்னு சொன்னாங்க. தன்னுடைய நண்பர் இப்படி இருக்கிறத நினச்சி தன்னுடைய அந்த 2 டிஎஸ்பியும் அழைச்சிக்கிட்டு போனாங்க. ஆனால் அவர் வரலன்னு சொல்லிட்டாராம். ஆனால் இவங்க இருவரும் பக்கத்தில் இருக்கிற ஸ்வர்க சதா ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்கன்னு தன்னுடைய காவல் அதிகாரிக்கு ஆணையிட்டாங்க. இப்போது அந்த ஆசிரமத்தில் தான் இருக்கார் அந்த மணிஷ் நிஸ்ரா சிகிச்சை எடுத்துக்கிட்டு. ஆமாங்க, மணிஷ் நிஸ்ரா மனைவியும் இவரை கண்டுக்கவே இல்லை. தன்னோட வேலை பார்த்த நண்பன் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த அதிகாரிகள். ஆனால் மணிஷ் நிஸ்ரா சிவபுரியில் இருந்தார். இப்போ கூட அவங்க அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க. மணிஷ் நிஸ்ராவுக்கு ஒரு சகோதரியும் இருக்காங்க. அவங்க சைனாவில் ஃபேமிலியோடு இருக்காங்க. இதை பற்றி அவங்கக்கிட்டேயும் நாங்கள் பேசணும். அவர் சரி பண்ண என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கூட அவங்களோட குடும்பத்தை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் 2005 காவல்துறை அதிகாரியாக கதியா ஜில்லாவில் வேலை பார்த்தாரு. அங்கே தான் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. 5 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போயும் அவங்கக்கிட்ட வேலை பார்த்த சக நண்பர்களும் அவரை பார்த்துட்டு வராங்க. அவங்களும் சொன்னாங்க, நாங்களும் அவரை பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய நண்பனை பழைய நிலைமைக்கு கொண்டு செல்ல அந்த 2 டிஎஸ்பியும் படுற கஷ்டத்தை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.